Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி ஏஐ மாநாட்டிற்கு வருகை புரிந்த உலக நாடுகளின் தலைவர்களுக்கு இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். வணக்கம். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஏஐ மாநாடு தான் இன்னைக்கு உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதற்கு காரணம் முக்கியமான நாடுகள் மற்றும் நிறுவனங்களை சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்த பல்வேறு தலைவர்களை, குறிப்பாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் உட்பட பல நாடுகளின் தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள், இவங்க எல்லாரையுமே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக வரவேற்றாரு. அதாவது அந்த பாரத் மண்டபம், அந்த காட்சி நம்ம பார்த்தாலே தெரியும். நீரூற்றுகள், அதற்கு பின்பு ஒரு நடராஜர் சிலை, அதற்கு பின்பு ஒரு பிரம்மாண்டமான அரங்கம், அது மின்னொளியில அது மின்றதை பார்க்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்துல தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதற்காக வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அவங்க அதுல இறங்கி நடந்து போகும்போது வழியிலேயே நாதஸ்வரம், தவில், இன்னும் பாரம்பரிய இந்திய வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. அந்த இசையை கேட்டு ரசிச்சுக்கிட்டே தான் அவங்க உள்ள போறாங்க. நேர உள்ள போனவுடனே பிரதமர் மோடி அவர்களே அந்த தலைவர்களையும் நிர்வாகிகளையும் வரவேற்கிறாங்க. அதன் பிறகு எல்லாரும் வந்த பிறகு உள்ள அரங்கத்துக்குள்ள போகும்போது உள்ளேயும் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனமாகட்டும், இசையாகட்டும், இதெல்லாம் அரங்கேற்றப்படுகிறது. அதை பிரதமர் அவர்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு விளக்கி சொல்வதை நம்மளால பார்க்க முடிகிறது.